வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஜான்சனா வந்து டாக்டர் ஆஃப் டக்கராமி கேரக்டரில் வர போகிறாராம். சோழநாதன் எதுக்குங்க தோற்று போனார்? சாமி ஜெயின் எதுக்கு புது சாம்பியன் ஆனார்? அண்ட் மோர் அப்டேட்ஸ் மோருக்கு நிறைய அப்டேட் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் கூட ரஸ்லி சீரியலில் தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸுக்கு மிகப்பெரிய இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்ட்டு அப்படி சொன்னாலும் அவர் படம் நடிக்க போயிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும். கோடி ரோட்ஸோடைய ஷூட்டிங்கு இப்போ முடிஞ்சிருச்சு. இன்னொரு ஷூட்டிங்கும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் அப்பா ஆகிட்டார். ஆல்ரெடி அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை உண்டு, இப்போது ஒரு குழந்தை பிறந்திருக்குது. ஸோ அதை அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. பிராண்டி ரோஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் மாசமாக இருந்தாங்க, இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குது. ஸோ எங்கள் குடும்பத்தில் இன்னொரு பந்தம் வந்துடுச்சு அப்படிங்கிறத அமெரிக்கன் நைட்மேர் சொல்லியிருக்காரு. கோடி ரோட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுனால குழந்தைங்க கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் வருவார். ஸோ கோடி ரோட்ஸோட ரிட்டர்ன் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது எவ்வளோ நாள் டிலே ஆகும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரில. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ஸ்மாக்டவுன் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்மாக்டவுனில் சாமி ஜெயின் புதிய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி அன்எக்ஸ்பெக்ட்லேயும் ஒரு அன்எக்ஸ்பெக்டான விஷயம், சாமி ஜெயின் வந்து நியூ யுனைடெட் சாம்பியன் ஆனது. ஏன்னா இந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக சாமி ஜெயின் வந்தும் புதுசாக மோதலை. இதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் மோதிருக்காரு. யுனைடெட் சாம்பியன்ஷிப் WWE மெயின் ராஸ்டர்லேயே ஒரு டெபிட் ஆகும்போதே யுனைடெட் சாம்பியன்ஷிப் தான் ஜான்சனா கூட மோதினார். பட் ஆனால் சோலோ சிக்கா வீழ்த்தி இன்னைக்கு வின் பண்ணுவார் சொல்லிட்டு சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸ்டோரி அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. சாமி ஜெயினை பொறுத்த வரைக்கும் அவர் ரெஸ்லர். இப்போ தான் ஸ்மாக்டவுனுக்கு வந்தார். சமீபத்தில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா US சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டார். ஆக்சுவலி WWE வந்து எதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரில. சாமி ஜெயினுக்கு வந்து டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் இன்றைக்கி டைட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே. அது இவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணுமா? இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபை ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கொடுத்துருக்கலாம். WWE எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி WWE பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பேப்பர் நடத்திருக்காங்க. ஒரு புது சாம்பியனை ஸ்மாக்டவுன் முடியும் போது உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாமி ஜெயின் உருவாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாமி ஜெயினுக்கு எங்கே பார்த்தாலும் ரசிகர்கள் உண்டு, நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபேன் சப்போர்ட் இருக்கிற ஒரு ரசிகர் தான் சாமி ஜெயின். சரி, அவரை இன்றைக்கி சாம்பியன் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பியன் ஆக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சாமி ஜெயின் சாம்பியன் ஆனது ஓகே தான். பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம சோலோ சிக்காவை பார்க்கணும். ஏன்னா இப்போ சாமி ஜெயின் இதுக்கு முன்னாடி எப்படி இல்லை, இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை 4 தடவை வின் பண்ணியிருக்காரு, அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் அண்ட் ஃபியூச்சர் வேர்ல்டு சாம்பியன். ஆனால் சோலோ சிக்காவை இப்போ தான் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. அது ஏன் பிடுங்கினான்னு தெரில. ஆக்சுவலி ஜிம்மி ஊசோன்னு ஒருத்தர் உண்டுங்க. அவர் சாமி ஜெயின் மாதிரியே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேன்ஸ் பற்றியில் நல்ல அட்ராக்டான ஆள். ஜே ஊசோ வேர்ல்டு சாம்பியனே ஆகிட்டார். ஆனால் ஜிம்மி ஊசோ இன்னும் ஒரு மிட்கார்ட் டைட்டில் வின் பண்ணலை. மேபி எனக்கு தெரிஞ்சு ஜிம்மி ஊசோக்கு WWE இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். அதை ஏன் நிகாரிச்சாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஜிம்மி ஊசோ இஸ் த பெஸ்ட் ரெஸ்லர். சாமி ஜெயின் நியூ யுனைடெட் சாம்பியன் ஆனது எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு சாமி ஜெயினை ரொம்ப பிடிக்கும், அதனால் சாம்பியன் ஆனார். ஆனால் சோலோ சிக்காவை எதுக்கு தோக்க வச்சிங்க? ஆக்சுவலி சோலோ சிக்காவை த கிரேட்டஸ்ட் யுனைடெட் சாம்பியனுங்க. அந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப் வச்சு நல்லா ஸ்டோரி கொண்டு போனார். ஈவன் அவர் வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் வின் பண்ணி அடுத்து சாட்டர்டே மெயின் இவெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணார். அதுக்கப்புறமா சம்மர் ஸ்லாம் டிஃபெண்ட் பண்ணார். எல்லாமே நல்லா இருந்தது. சோலோ சிக்காவோடைய டைட்டில் ரேஜிங் நல்லா இருந்தது. அது ஏன் இவ்வளோ சீக்கிரம் முடித்தாங்கன்னு தெரில. ஒரு நியூ ஆப்பனண்ட் இதெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தா எல்லாம் அந்த பிளட் லைன் கதை, கூறுகட்ட கதை, அந்த கதைக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஒரு புது ஆப்பனண்ட் இறக்கிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. அண்ட் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 100 நாளாக தான் ஒரு சாம்பியன் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கலாம். இப்போ தான் வின் பண்ண மாதிரி சோலோ சிக்காவா அப்போவே அவர் தோக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஜாக்கப் ஆட்டுவும் கொஞ்ச நாள் தான் சாம்பியனாக இருந்தார். சோலோ சிக்காவும் கொஞ்ச நாள் தான் சாம்பியனாக இருந்தார். ஜாக்கப் ஆட்டு கதையும் சரி, சோலோ சிக்காவ் கதையும் சரி, சும்மா சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சாம்பியனாக தான் இருந்தது. ஆக்சுவலி நல்ல சாம்பியன் என்ன கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 100 நாள் சாம்பியனாக இருந்தாங்கன்னு வைங்களேன், நமக்கு அவங்க சாம்பியன்ஷிப் ரேஜ் நல்லா இருந்தது, பெருசாக இருந்தது அப்படிங்கிற எண்ணம் தோணும். அந்த எண்ணத்தை சோலோ சிக்காவா பண்ணலை. அதான் நான் சொல்கிறோம்ல, சோலோ சிக்காவை தோக்கிறதுக்கு முக்கிய காரணம் இன்றைக்கி நடந்த இன்டர்நேஷ்னல் பேப்பரி தான். எப்பா இன்றைக்கி ஸ்மாக்டவுன் வந்து இன்டர்நேஷ்னல் பேப்பரியாக நடக்குதுப்பா, இட்டாலியில் நடக்குது. கண்டிப்பாக ஸ்மாக்டவுன் முடியும் போது ஃபேன்ஸ்லாம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு ஷோவை நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறதுனால சோலோ சிக்காவை தோக்கடிச்சு நியூ யுனைடெட் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் ஆகிற மாதிரி காட்டிட்டாங்க. ஆக்சுவலி சாமி ஜெயின் நியூ யுனைடெட் சாம்பியன் ஆனதில் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்குது அப்படிங்கிறது கெவின் ஓவன்ஸ் தான். அதை சோஷியல் மீடியாலேயே வெளிப்படையாக சொல்லிட்டாரு. அட்ஸ் ஆஃப் கண்டிப்பாக நம்ம சாமி ஜெயின் யுனைடெட் சாம்பியன்
பண்ணது ஓகே. பட் இருந்தாலும் இந்த ஃபியூடை கொஞ்சம் இழுத்து அட்லீஸ்ட் இந்த டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரசல் பிளாஸா பேப்பரில் வச்சாச்சு வின் பண்ண வச்சுருக்கலாம். இவ்வளோ குயிக்காக ஏன் முடிச்சாங்கன்னு தெரில. எனக்கு சோலோ சிக்கா வந்து ரொம்ப பிடிக்குங்க. நல்லா காமெடி பண்ணுவார். ரோமன்டின்ஸ் குடும்பம்னா வெறும் பேசவே மாட்டார் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இப்போ மனசன் அப்படி பேசுகிறாரு. பன்முக திறமை கொண்ட நபர் சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட ஆள் தாங்க சோலோ சிக்காவா. அப்படி காமெடி பண்ணுறாரு, அப்படி ஃபைட் பண்ணுறாரு, ஹட்ஸ் ஆஃப் எல்லாமே இருக்கிறாரு. அவரை ஏன் டபிள்யூபிள்யூ இவ்வளோ சீக்கிரம் தோக்க வச்சாங்க தான் தெரில. அதுதான் எனக்கு இருக்கிறதுலே ஒரு பெரிய வருத்தம். இதுக்கப்புறம் டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஆக்சுவலி தலைமை அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் அளவுக்குலாம் போனவருங்க. அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் நான் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு போனார். அதையும் கொடுக்கல. இப்போ யுனைடெட் சாம்பியன்ஷிப் அளவுக்கு போய் கொடுத்து இப்போ டக்குன்னு பிடுங்கிட்டாங்க. இவருக்கே இப்படி நிலைமைனா ஜிம்மி யூஸ் எல்லாம் என்றைக்கு சாம்பியன் ஆவார் அப்படின்னு தெரில. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாமி ஜெயினை சாம்பியன் ஆக்கிறதுனால ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் ஃபேன்ஸ் மத்தியில் கிடச்சிருக்குது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரூ ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக சோலோ சிக்காவை பற்றி தெரியும். அவருடைய திறமைக்கு ஏன் இவ்வளோ குயிக்காக எடுத்தாங்க அப்படின்னு தான் தெரில. அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சீனாவை பற்றி. ஜான்சனா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரும்போதே லோகன் பாலை பற்றி பேசும்போதே ஒரு விஷயத்தை கவனிச்சிட்டாரு. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு பையன் பெர்லியத்தில் நடக்கும்போது நினைக்கிறேன், இட்டாலி தானே, அங்கே நடக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஜான்சனாவுடைய டிஷர்ட் போட்டுட்ருப்பான். ஃபேன்ஸ் எல்லாம் பூ பண்ணும்போது அந்த பையனை பார்த்து சொல்லியிருப்பாரு, நீ தான் என்னை வெறுக்கிறல்ல, அப்போ எதுக்கு என்ன மாதிரி டிஷர்ட்லாம் போட்டு சேர் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையனை பார்த்து திட்டிருப்பார். அந்த பையன் அதே சேம் பையன் அதே டிஷர்ட்டை போட்டுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனுக்கு வந்திருப்பான். அந்த பையன்கிட்ட போயிட்டு ஜான்சனா, நான் அன்றைக்கி பேசுகிறது தப்பு தான்ப்பா, என்னை மன்னிச்சுக்க, நான் அப்படிலாம் பேசியிருக்க கூடாது அப்படின்னு கேட்ட அந்த விஷயம்லாம் உண்மையிலேயே ஹார்ட் டச்சிங் மூமெண்ட்டாக இருந்தது. அண்ட் லோகன் பால் கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, எனக்கு இன்னொரு கேரக்டர் இருக்குது டாட்டை டெக்கனாமிக் அப்படிங்கிறத ஓப்பன் டாக்காகவே சொல்லியிருக்கிறாரு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் அடுத்தது சொல்கிறேன். பட் நான் ஜான்சனா உண்மையிலேயே எனக்கு அன்எக்ஸ்பெக்டடு அந்த பையன்கிட்ட சாரி கேட்ட விஷயம்லாம் கேரக்டர் பிரேக்கர் அப்படிங்கிற விஷயத்தில் மாறிட்டாருங்க உண்மையிலேயே. அடுத்த செய்தி இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ கேரியின் கிளாஸுக்கு டபிள்யூபிள்யூ ஒரு வேலை உண்டுங்க. என்ன தெரியுமா? டபிள்யூபிள்யூ ரெஸ்லர்ஸோடைய கேரக்டரை மாற்றுறது. சாமி ஜெயினுக்குலாம் அவ்வளோ ட்ரை பண்ணார், பட் ஆனால் அது எதுவுமே நடக்கலை. இப்போது கேரியின் கிளாஸ் டபிள்யூபிள்யூ விட்டு போயிட்டார். அதே நேரத்தில் இவருடைய கேரக்டரை இப்போ ஒருத்தருக்கு கொடுத்துருக்குறாங்க. அது வேறு யாருக்குமே இல்லை, நம்ம அண்ணன் போ டாலஸுக்கு தான். இன்றைக்கி போ டாலஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் டீம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டீமை பிரித்து விடுற மாதிரி, நீ பெட்டர் இல்லை, ஸோ நீ நினச்சா பெரிய டைட்டிலுக்கெலாம் போகலாம், நீ வந்து மிட்கார்டு அப்படிங்கிற மாதிரி மாண்டஸ்க்கு பார்த்தீங்கன்னா பெரிய புஷ் கொடுக்குற மாதிரியும், ஏஞ்சல் டார்க்கினா நீ வந்து பெரிய ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிற மாதிரியும் காட்டியிருக்காரு. ஸோ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்குள்ளே ஒரு பிரிவினை ஏற்படுற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரியாக காட்டியிருக்கிறாங்க. எப்போ பிரிவினை ஏற்படும் அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லி ஆகணும். மிஸ் அண்ட் கார்மலைஸ் பேசிகிட்டு இருக்கும் போதும் அந்த இடத்துக்கும் போ டாலஸ் போயிருப்பார். ஆக்சுவலி போ டாலஸ் அப்படிங்கிற கேரக்டரை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் கேட்டிங்கன்னா ஒரு அங்கிள் அவுடியாக வந்து தான் பார்த்தோம் போ டாலஸ். ஆக்சுவலி அங்கிள் அவுடியோட ஹேருக்கு பதிலாக போ டாலஸ் அவருடைய நேச்சுரலாக இந்த ஹேரை யூஸ் பண்ணலாங்க. அது பார்க்கறதுக்கு விக்குன்னு கரெக்டாக தெரியுது. ஆக்சுவலி போ டாலஸ் டபிள்யூபிள்யூக்கு ஸ்டார்டிங்கில் வரும்போது அவருடைய ஹேரை தான் கலர் பண்ணி வச்சுருந்தார். இப்போ தான் இப்படி ஆகிட்டார், என்னத்தான் சொல்ல. அண்ட் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வந்து இப்போ வின் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் 6க்கு அகேன்ஸ்டாக கிளாஸ் இன் பேரிஸில் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஆல்ரெடி சம்மர் ஸ்லாமில் லேடர் மேட்ச் விளையாடியாச்சு. இதே மேட்ச் ஸ்மாக்டவுன் நடந்து தான் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் இருக்கிற டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ஒயிட் 6 வந்து வின் பண்ணாங்க. ஸோ இப்போ மீண்டும் ஒரு மேட்ச்சு. இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் வெற்றி பெறா அப்படிங்கிறத. ஸோ எனக்கும் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியலை. சரி, அதுக்கப்புறமா இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜான்சனா. நான் ஆல்ரெடி சொன்னேன் ஜான்சனா பற்றினா டாட்டட் எக்கனாமிக் கேரக்டரை பற்றி ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாருன்னு. சமீபத்தில் சொன்னோம் பிராக் லெஸ்னர் வந்து அவருடைய ஓல்டு லுக்கில் வரப்போகிறாரு, பியர்டு வச்சுக்கிட்டு முடியை ஷார்ட் கட் பண்ணிவிட்டு வரப்போகிறாரு. ட்ரிபிள் ஹெச் வந்து அதுக்காக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் பிராக் லெஸ்னரை பற்றி இப்படி ஒரு நியூஸ் வந்தால், ஜான்சனாவை பற்றி நமக்கு இன்னொரு செய்தி கிடச்சிருக்குன்னா ஜான்சனாவுடைய கேரக்டரை பற்றி. ஆக்சுவலி ட்ரிபிள் ஹெச் வந்து வெல் குக்குடுங்க. இந்த பிராக் லெஸ்னருக்கும் ஜான்சனாக்கும் ஸ்டோரிக்காக நிறைய கஷ்டப்படுறாரு. அதுலேயும் குறிப்பாக ஜான்சனாவுடைய பழைய கேரக்டர் டாட்டர் ஆஃப் டெக்கனாமிக் அப்படின்னு உண்டு.
அந்த கேரக்டரை கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. 2 செய்தி கிடச்சிருக்குது. ஒன்று வந்து இந்த ப்ராக் லெஸ்னருக்கும் சீனாக்கும் நடக்கும்ல, அந்த மேட்ச்சில் டாக்டர் ஆஃப் டெக்னாமிக் அப்படிங்கிற கேரக்டரை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. அல்லது லோகன் பாலுக்கும் ஜான்சனாக்கும் மேட்ச் நடக்குல்ல, அதில் வந்து ஒரு டாக்டர் டெக்னாமிக் கேரக்டரில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த கேரக்டர் தான் ஜான்சனா அப்படிங்கிற ஒரு ஆளை வளர்த்து விட்ட ஒரு பெரிய கேரக்டர். அந்த கேரக்டரில் மீண்டும் சீனா வந்தார்னா உண்மையிலேயே ஆசம் நல்லா இருக்கும். டபிள்யூ அதுக்காக பிளான் போட்டு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. வந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா எங்கள் மக்களும் ஜான்சனா ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜான்சனுடைய பழைய லுக்கை பார்க்கணுன்னு. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். மறந்துடாதீங்க மக்களே, வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆனால் கிளாஸ் இன் பாரிஸ்ன்னு நினச்சிடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 11:30 மணிக்கு தான் கிளாஸ் இன் பாரிஸ் ஆரம்பிக்க போது. திங்கக்கிழமை தான் நம்ம ரிவ்யூ போட போகிறோம், சரிங்களா? அதனால் தெளிவாக இருந்துக்கோங்க. உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு.